முதல்ல வணக்கம். 3 வார இடைவெளி. அதுக்கு காரணம் வந்து ஒரு வாரம் நான் த்தில பயணமாக இருந்தேன். பயணனால 2வது வாரமும் கேரளத்துக்கு பயணம் செய்தனால, அதுவும் பயணத்தில இருந்தேன். 3வது வாரமும் ஒரு பயணம். அது ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு போய்விட்டு திரும்பி வருவதில நேரம் ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்திலே நான் அதை தவிர்த்தேன். அ அதனால 3 வாரங்கள் கடந்து விட்டன. மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். அமெரிக்காவில இருந்து வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவ பத்தி ஏதாவது சொல்லலாம்னு நினைத்தேன். ஆனால் அதெல்லாம் இப்போ அதை விட முக்கியமான ஒரு செய்திய நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நம்முடைய திருக்குறள் தொடர்பான ஒரு கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான நூல் வந்திருக்கிறது. அந்த ஔவையார் தாமரைச்செல்வியும் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அந்த இதில அவர்கள் வணக்கம் சொன்னார்கள். அவர்களுடைய அந்த நூல் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சிலருக்கு அனுப்பியிருந்தேன். நான் அனுப்பாதவர்களுக்கு நான் அனுப்புகிறேன். இதுதான் அந்த நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்தா தெரியும். மிகப்பெரிய அதாவது ஆய்வேட்டு வடிவத்தில ஒரு 800, 900 பக்கம் இருக்கிறது. நிறைய படங்கள் இருக்கிறது உள்ள. நிறைய படங்கள் போட்டிருக்காங்க. நிறைய படங்கள்லாம் இருக்கு. நிறைய நம்ம எல்லாரும் வாங்கி ஆதரிக்கணும். ரூ. 1200 போட்டிருக்காங்க. அவங்களே சொந்த செலவில பொருட்செலவிலே அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். நூலகங்களுக்கெல்லாம் வாங்கி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் ஹெப்சி, பேராசிரியர் குழந்தைசாமி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கோவிந்தசாமி. நன்றி ஐயா. ஆமாங்க ஐயா. நன்றி. நம்ம ராஜகோபால் சார் போன்றவர்கள்லாம் உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அரவிந்தன் போன்றவர்கள்லாம். இந்த நூல் இதை பற்றி நான் ரொம்ப விரிவாக பேசுறதுக்கு நாம் பேச வேண்டும். ஏன்னா நான் முழுசு நான் பார்க்கல. ஓரளவு நான் புரட்டி பார்த்தேன். இதுல வந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா, இதுக்கு பேர் வந்து இலக்கிய இதழ்கள் வழி திருக்குறள் ஆராய்ச்சி. இந்த தலைப்பிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். திருக்குறள் ஆராய்ச்சி பற்றியுள்ள ஒரு நூல் அடைவு, பிப்ளியோகிராபி ஆன் திருக்குறள். அது பிப்ளியோகிராபின்னு சொன்னா அனோட்டேட்டட் பிப்ளியோகிராபி, அதாவது குறிப்பு விளக்க நூலடை. குறிப்புன்னு சொல்ல முடியாது, இவங்க வந்து கற்றை சுருக்கமே கொடுத்து விட்டார்கள். அதாவது அப்டிராக்ட் மாதிரி ஒரு எப்படி நமக்கு கெமிக்கல் அப்டிராக்ட், பிசிக்ஸ் அப்டிராக்ட் என்று சயின்ஸுக்கு வருகிறதோ அது போல திருக்குறள் அப்டிராக்ட், திருக்குறள் சுருக்க அல்லது குறிப்பு விளக்க நூலடைவு. இது குறிப்பாக இதழ்களிலே வந்த கட்டுரைகளை அவர்கள் 165 இதழ்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே முக்கியமான இதழ்களை எல்லாம் அவங்க தேடி தொகுத்து பல இடங்களுக்கு சென்று விமான பயணம் எல்லாம் சொந்த செலவிலே மேற்கொண்டு அதை அந்த கிடைக்காத அந்த இதழ்களை எல்லாம் பார்த்து அந்த இதழ்களில் உள்ள கட்டுரைகளை படித்து அது சுருக்கிறது. அதுதான் பெரிய வேலை. அதை வந்து அவர்கள் கொஞ்சம் விரிவாகவே செய்திருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்காக என்னுடைய கட்டுரையை பார்த்தேன். என்னுடைய கட்டுரையை வந்து அவங்க சுருக்கமாகவே விரிவாகவே சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு எந்த செய்தி விடுவது என்று தெரியவில்லை போல் இருக்கு. அதனால அவர்கள் அந்த ஆசையினால எல்லாவற்றையுமே நீங்க, அதாவது அந்த கட்டுரைகளை முழுமையாக படிக்க விரும்புகின்றவர்களுக்கு ஏகதேசம் அந்த செய்திகளை உள்ளடக்கிற விதத்துல, பொதுவாக நம்முடைய இந்த அப்டிராக்ட் சர்வீஸ்ல குறிப்பு விளக்க நூலடைவில் ஒரு அப்டிராக்ட் தான் இருக்கும். ஆனா இது அப்டிராக்டை விட கூடுதலாகவே இவங்க செய்திருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பக்கம் வந்திருக்கிறது. ஆனால் என்ன நன்மைன்னா, ஆய்வாளர்களுக்கு அதை கட்டுரையினுடைய முழுமையும் படித்த ஒரு உணர்வு ஏற்படுகிறது. எனவே இந்த நூல்ல 175 இதழ்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த இதழ்களிலே கிடைத்ததெல்லாம் அவர்கள் திரட்டியிருக்கிறார்கள். இதை அவர்கள் பொருளடக்கமாக கொடுத்திருக்கிறதுல முன்னுரை போக திருக்குறள் வளர்ச்சி வரலாறு, தொகுப்பின் தேவையும் இதழ் குறிப்புகளும், இதழ்கள் வழி திருக்குறள் ஆய்வு போக்குகள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய ஒரு நூலகங்கள் தயாரித்ததனுடைய அனுபவத்தையும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான போக்குகளை எல்லாம் ஒரு ஆய்வாய்டாக கட்டுரையாக எழுதியிருக்கிறார்கள். நூல் பகுப்பும் அணுகுமுறையும் நூலாக்கத்திற்கு துணை புரிந்தோர் என்று செய்துட்டு அந்த நூலடங்கல் என்ற பகுதியில 13 பிரிவுகளுக்கு, அதாவது கற்றை தலைப்பு, ஆசிரியர் பெயர், அந்த வந்த இதழ்களுடைய இதுவும் கொடுத்துருக்குறாங்க. அதுல பக்கம் முதலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல அறம், இலக்கணம்,
இலக்கிய திறனாய்வு, உரை ஆராய்ச்சி விளக்கம், உரை கற்றை மறுப்பு, ஒப்பீடு, சமயம், திருக்குறள் இயக்கம், பரப்புணர் பணிகள், நூற்பெருமை, சிறப்பு, பிறதுரை வல்லுனர், மொழிபெயர்ப்பு, வாழ்க்கை வரலாறு, பொது என்று இந்த தலைப்புக்கு கீழே கற்றை தலைப்பின் அமைத்து ஆசிரியர் பெயரும் இதழ் ஆண்டு பக்கம் முதலியவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோக இறுதியில ஆசிரியர் பெயரடைவு, தலைப்பு பெயரடைவு கொடுத்திருக்கிறார்கள். முடிவுரை இருக்கிறது. பின்னணைப்பிலே அரிய பட்டியல்கள் இருக்கின்றன, அரிய புகைப்படங்கள் இருக்கின்றன. இப்படி அவர்கள் மிக சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், திருக்குறள் ஆராய்ச்சி, குறிப்பாக நூல்கள் அச்சிடுவது, ஏடுகளை அச்சிடுவது, ஆராய்ச்சி நூல்களாக எழுதுவது போக நிறைய பேர் திருக்குறளை பற்றி உள்ள கட்டுரைகளை, நிறைய அருமையான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அதுல குறள் அமுதம் என்று சொல்லி பேராசிரியர் தாமரைச்செல்வி பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை. தாமரைச்செல்வி ஆசிரியர், தாமரைச்செல்வியினுடைய ஆசிரியரான இ. சுந்தரமூர்த்தி ஐயா வந்து குறள் அமுதம்னு ஒன்று தொகுத்து போட்டிருக்காரு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில். தாமரைச்செல்வி அவர்கள் பேராசிரியர் இ. சுந்தரமூர்த்தி, திருக்குறள் வித்தகர் என்று சொல்லலாம், அவருடைய மேற்பார்வையிலே இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருக்குறள் பதிப்புகளை பற்றி ஒரு நல்ல அரிய உழைப்பின் மூலமாக ஒரு நல்ல ஆய்வேட்டை தந்திருக்கிறார்கள். இன்னும் அது தொடர்பாக சில நூல்களை எழுதியிருக்கிறார்கள். திருக்குறளை பற்றி நிறைய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி, குறிப்பாக இந்த நூலடைவு பணி, பிப்ளியோகிராஃபி, இதழ்களிலே கிடைத்த இதழ்களிலே, ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, அதையெல்லாம் நாம வந்து வலைத்தளத்துல ஏற்றுகிறோமா என்று தெரியவில்லை. இந்த செய்திகளை எல்லாம் வலைத்தள வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்திலே போய் தேடி தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எனவே திருக்குறள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அரிய கருவூலம். அதை இவர்கள் கற்றையை முழுசா போடுகிற அளவுக்கு அவ்வளவு விரிவாக கொடுத்தனால்தான் அவ்வளவு பக்கம் கூடியிருக்கிறது. அதை அவர்கள் செய்திருக்கிற பணி மிகப்பெரிய பணி. நிச்சயமாக அதை நாம வாழ்த்தி வரவேற்போம். அதை எல்லாரும் வாங்கி அதை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இது போல இன்னும் தொடர்ந்து இந்த பணி, இது ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய பணி, இது தொடர்ந்து செய்ய வேண்டிய, ஏன்னா ஒரு பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறது ரெட்ராஸ்பெக்டிவா இருக்குது, அதாவது முற்காலத்தில் நடந்த ஆய்வை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகளையும் கரண்ட் என்று சொல்லுவாங்க, அது மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்ல நிறுவனங்கள், அதாவது குறிப்பாக பல்கலைக்கழக நூல் நிலையங்களுடைய பொறுப்பிலே இவையெல்லாம் இயங்க வேண்டும். வெளிநாடுகளில் இது இயங்குகிறது. இப்பொழுதெல்லாம் எல்லாமே வலைத்தளத்திலேயே ஏற்ற தொடங்கி விட்டார்கள். எனவே கட்டுரைகளை நாம் வந்து நல்ல ஆராய்ச்சி கட்டுரைகளை ஒரு அப்டிராக்ட்னு கேட்பாங்க. அந்த அப்டிராக்ட் இருந்துட்டுன்னா ஆசிரியரே சுருக்கம் செய்யும் போது எந்த செய்தியும் நழுவி போகாது. அதை அப்படியே எடுத்து நாம ஒரு பிப்ளியோகிராஃபர் வந்து நூலடைவு தொகுக்கிறவர் தொகுத்து கொள்ளலாம். அப்போ தாமரைச்செல்வி போன்றவருடைய பணி மிகவும் எளிதாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தொடர் பணி தொடங்க வேண்டும். அதற்கு இது நிச்சயமாக ஒரு முக்கிய ஒரு ஊன்றுகோலாக, ஊக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இந்த தொடர்ந்து மிக முயன்று செய்திருக்கிற அவரை வாழ்த்தி, அவருக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். தொடர்ந்து அவர்கள் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் நேற்று இதை பற்றி பேசினார்கள். அவர்களுக்கு நாம் எல்லோரும் திருக்குறள் இலக்கண விளக்க சொற்பொழிவு இந்த உரைத்தொடரில் பங்கெடுக்கக்கூடிய எல்லோரும் இதை பரப்பி அந்த நூல், அதாவது திருக்குறள் ஆராய்ச்சி செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நாம் சொல்ல வேண்டியதில்லை. அரைச்சமாக அரைக்கிறதுக்கெல்லாம் இது தவிர்க்கும். புதிய செய்திகளை எல்லாம் நாம் முன்பே சொல்லிவிட்டார்களா என்று பார்த்து நம்ம புதிய செய்திகளை சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இதனுடைய பயனை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேசவில்லை. நீங்கள் அந்த நூலை பார்த்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை வாழ்த்தி, உங்கள் சார்பாக வாழ்த்தி நம்முடையக்கு நாம் வருகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நாம் வந்து என்னுடைய இதை நான் உரை ஸ்கிரீனை பகிர்ந்து, அது ஒரு பெரிய துணையாக இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் நம்ம திருக்குறளுக்கு வருகிறோம். நாம் திருக்குறளில நடுநிலை என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். நடுநிலைமை என்பதற்கு திருவள்ளுவர் தகுதி, செப்பம் போன்ற புதிய சொற்களை எல்லாம் ஆள்கிறார். இந்த சொல்லாட்சிகள் முற்காலத்தில் இருந்த மாதிரி தெரியல, தக்கார் என்று சொல்கிறார். அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். பேசிவிட்டு இந்த நடுநிலைமை என்ற ஒரு செய்தியை அவர்கள் பழைய அறநூல்களை நான் பார்த்த அளவுக்கு அதை பற்றி ஒரு குறிப்பித்தான் வருகிறது. ஆனால் ஒரு திருவள்ளுவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு அறக்கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை 10 செய்யுட்களிலே சொல்கிற போது
பல்வேறு விதமான விரிவான ஆராய்ச்சி செய்து அதை அதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கோட்பாடாக ஆக்கி, அவருடைய நடுநிலை கோட்பாடு, நடுநிலை கோட்பாடு என்று சொல்கிற விதத்திலே அதனுடைய பல்வேறு கோணங்களிலே இருந்து ஆராய்ந்து அதை மிக அருமையாக அது அது பல வேளைகளில் பல நூல்களில் இருந்து அவர் கருத்துக்களை பெற்றிருக்கலாம், சொந்தமாக சிந்தித்திருக்கலாம். அதை அதை பற்றி நமக்கு அதெல்லாம் அதை எப்படி வடிவமைத்து ஒரு கோட்பாடு ஆக்கியிருக்கிறார். அவருடைய நடுநிலைமை கோட்பாடு இதுதான் முக்கியம். அதுல நடுநிலைமை என்பது எப்படி ஒரு குடும்பத்திலிருந்து, தனிமனித பண்பிலிருந்து எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்று நாம் பார்க்கிறோம். நான் போன வகுப்புல இந்த நூலை அறிமுகப்படுத்துவது போன முறை மறுபடியும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். புருக்ஷிமா அவனுடைய மொழிபெயர்ப்பு அந்த அந்த நூலும் நான் அதை பற்றி சொன்னேன். இப்படி எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் இந்த கருத்துக்களை எல்லாம். அதனால திருக்குறளுக்கு நாள்தோறும் நிறைய அரங்குகள் நடந்தே இருக்கின்றன. ஒருவேளை திருக்குறளுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பு கூட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நடப்பதாக ஒரு செய்தி என் காதில் வந்து விழுந்தது. ஆனால் அது பெரிய விஷயமா எனக்கு படவில்லை. அது அரசியல் சார்புடைய செய்திகள். அது ஒரு நடக்கலாம். அதனால ஒன்றும் திருக்குறளுக்கு பெருமை வந்து விட போவதில்லை. அதை பற்றி நாம பேசவும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டு நான் திருக்குறள் போகிறேன். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு எமாப்படைத்து. திருக்குறளை பற்றி சொல்கிற போது திருக்குறள் கருத்துக்களுடைய தொகுப்பு மட்டும் இல்லை, அதை வந்து சொல்கிற முறையில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் தன்மை அல்லது இலக்கிய தன்மை ரொம்ப முக்கியம். இதுல செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு எமாப்படைத்து எளிய ஒரு வாக்கியமா தான் இருக்கு. இதுல நிறைய இலக்கண விஷயங்கள் வந்து பூந்து விடுகின்றன. திருக்குறளை ஆராய்கிற போது ஒரு இலக்கண ஆசிரியர் என்ற நிலையில நமக்கு தெரிகின்ற இலக்கண கோணங்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நுண்பொருள் மாலை ஆசிரியர், பிறகு வடிவேலு செட்டியார், பிறகு நம்முடைய வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் போன்றவர்கள்லாம் இந்த இலக்கண விளக்கங்கள்லாம் செய்திருக்காங்க. இன்னும் சில தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்காங்க. நாம கொஞ்சம் அதுக்கு அடுத்த நிலையில கொஞ்சம் விரிவாக ஒவ்வொரு கோணத்தையும் எடுத்து நாம பார்க்கணும். எனவே மணக்குடவர் இது எப்படி பொருள் சொல்லியிருக்காருன்னா, செப்பம் அப்படிங்கிறது நடுவு நிலைமை உடையவன். செப்பம் உடையவன்னா நடுவு நிலைமை உடையவன். அது ஏன்னா நடுவு நிலைமைங்கிறது அதிகார தலைப்பு. எனவே செப்பம் என்பது நடுவு நிலைமை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா நடுவு நிலைமைங்கிறதுக்கு அடுத்தது வந்து நடுவு அப்படின்னு சொல்லுவார் அடுத்த திருக்குறள். தக்கார் தகவலர் என்று நடுநிலைமை உடையவர்களை சொல்லுவார். இப்படி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நடுவு நிலைமை உடையவனது செல்வம் ஆக்கம்ங்கிறது செல்வம். தன்னளவிலும் கேடின்றியே நின்று, அதாவது அவனிடம் இருக்கிற போது கேடின்றியே நின்று அவனுக்கும் உதவியாக இருந்து எச்சத்திற்கு ஏமாப்படைத்து தன் வழி உள்ளார்க்கும் எச்சம், தன் வழி உள்ளார்க்கும் எச்சம் என்பதற்கு தன்னுடைய சந்ததிகளுக்கும், எச்சம் என்பது தன்னுடைய கால்வழிகள் என்ற அர்த்தத்தில் சொல்ற கேடு வராமல் ஏமாப்பு உடைத்து, ஏமாப்பு காவலாதலை உடைத்து, அது கேடு வராமல் காவலாதலை உடைத்து. நடுவு நிலைமையுடையார் செல்வம் அழியாது என்றவாறு. எனவே அந்த செல்வம் அவர்களுக்கும் உதவி செய்யும், அடுத்த தலைமுறைக்கும் உதவி செய்யும் என்ற ஒரு கருத்து சொல்கிறார். பரிமையழகர் என்ன சொல்றாரு பார்ப்போம். பரிமையழகர் செப்பம் உடையவனாக்கம், நடுவு நிலைமையை உடையவனது செல்வம். நடுவு நிலைமை உடையவன் சொன்னாரு, நடுவு நிலைமையை உடையவனது செல்வம் சிதைவு இன்றி பிறர் செல்வம் போல அழிவதின்னு அவர் இருக்கிறார். அது கேடின்றியன் என்று அவர் சொன்னார். இவர் பிறர் செல்வம் போல அழிவின்றி, பிறர்னா நடுநிலைமை இல்லாதவர்களுடைய செல்வம் அழிவு போடும். அப்படி இன்றி, அழிவு இன்றி அவன் வழியில் உள்ளார்க்கும் வலியாதலை உடைத்து, எச்சத்திற்கு அவன் வழியில் உள்ளார்க்கும் எச்சம் வலியாதலை உடைத்து, காவலாதலை உடைத்துன்னு அவர் சொன்னாரு. வலின்னு சொன்னார், பவர், ஸ்ட்ரென்த். அவர் இட் வில் பி ஏ ப்ரொடெக்ஷன் சொன்னார். இவர் ஸ்ட்ரென்த், பவர்னு சொல்றார். எல்லாம் ஒண்ணுதான். வலியாதலை உடைத்து. சரி, இதான் வாக்கியம்.
விகாரத்தால் தொக்க எச்சம்மையால், அதான் வழியில் உள்ளார்க்கும். எச்சத்திற்கும் அப்படிங்கிறது இல்லை, எச்சத்திற்கு ஏமாப்படைத்து தான் இருக்கு, எச்சத்திற்கும் இல்லை. அது விகாரத்தால் தொக்க எச்சம்மையால் இறக்கும் துணையும் அவன் தனக்கும், அவன் இறக்கிற வரைக்கும் அவனுக்கும் பாதுகாப்பாக இருந்து ஏமாப்படைத்து என்பது பெற்றான். எனவே அவனுடைய எதிர்கால தலைமுறைக்கு மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் அது பாதுகாவலாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். எனவே ஒரு வகையான குறிப்பெச்சு. எனவே எச்சத்திற்கும் என்று எடுக்கணும். எச்சத்திற்கும். சரி, அறத்தோடு வருதலின் அன்னதாயிட்டு. ஏன்னா அது செப்பம் உடையவன். அறத்தோடு, அறம்னா அந்த தர்மம், இந்த நீதி நெறியோடு நிற்றதுனால அவனுடைய செல்வம் தான் இறந்த வழி எஞ்சி நிற்பதாகலின் எச்சம் என்றார். தான் இறந்த வழி எஞ்சி நிற்பதாகலின் எச்சம் என்றார். தான் இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய சந்ததிகள் இருக்கிறதுனால எஞ்சி இருப்பதை எச்சம் என்றார். எனவே எச்சம் என்பதற்கு என்ன பொருள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வதிகாரத்தில் ஒருவனுக்கு நேரும் நன்மை தீ, அதாவது பாத்தீங்கன்னா வழக்கமாக எல்லா அதிகாரங்களிலும் அந்த அறம் செய்வான் அவனுக்கு இந்த பிறவியில என்ன கிடைக்கும், அப்புறம் அடுத்த பிறவியில் என்ன கிடைக்கும் போன்ற சிறப்புகளை எல்லாம் பேசுவார். இங்க அவனுடைய தலைமுறைக்கு பேசுகிறார், அவனுடைய தலைமுறை சந்ததிகளை பற்றி பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு டீவியேஷன் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த அதிகாரத்துல அவர் ஒருவனுக்கு நேரும் நன்மை தீமையும் எழுவகை பிறப்பு முதலீட்டெல்லாம் விட எச்சத்தை பற்றி பேசுகிறார், எச்சத்திற்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பேசுகிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதாவது நடுநிலைமை பண்பு என்பது அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் சந்ததிக்கும். எனவே ஒரு நீதிமானாக இருப்பதை பற்றி பைபிள்லாம் நிறைய பேசும், எல்லா அறநூல்களும் பேசுகிறான். நீதிமானாக இருக்கின்றவன் அவனுக்கு மட்டுமில்ல அவனுடைய பரம்பரைக்கும் என்ற ஒரு கருத்தை இங்க ரொம்ப வற்புறுத்துகிறார் எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து அதை வற்புறுத்துகிறார், அதை நாம் பார்க்கலாம். இதுல ஊவா போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நடுநிலைமை உடையவனின் சொல்ல வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் உறுதியான நன்மை தரணும்னு சொல்லிட்டார். ஆனா குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடியார் கருத்து பொதுவான ஒரு கருத்து. ஏன்னா அடுத்த திருக்குறளில் வரக்கூடிய எச்சம் என்பதற்கு புகழ் என்று, புகழும் பழியும் என்று, அதாவது தக்கார் தகவலர் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்பதற்கு அதுக்கு அடுத்த திருக்குறள்ல எச்சம் என்பதற்கு புகழ் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது ஏன் அப்படி வருதுங்கிறத நான் சொல்றேன். தண்டவாணி தேசியர் இப்படி சொல்றார் இறுதி விளக்கத்துல. எனவே குன்றக்குடி அடிகளாரும் புகழ் அவனுக்கு பாதுகாப்பாக அமையும் என்று கொள்ளுதலை பொருந்தும். சந்ததி என்று சொல்வதை விட புகழ் எப்படி பாதுகாப்பாக அமையும் என்பது கொஞ்சம் பொருத்தமா எனக்கு படல. ஏனென்றால் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த திருக்குறளுடைய வாக்கிய அமைப்பு எளிமையாக இருக்கிறது. செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அப்படியே அந்த வாக்கியம் அப்படியே இருக்கிறது. அவனுடைய ஆக்கம் ஏமாப்பு உடையது என்று சொல்லி குறிப்பு வினைமுற்று விகுதியோட முடிந்திருக்கிறது. இதனுடைய சொல்லடை பார்க்கிற போது செப்பம் என்பது நடுநிலைமை, உடையவன்கிறது உடையவன் என்ற சொல்லாட்சியை நீங்க கவனிக்க வேண்டும். உடையவன் வினையாளனையும் பெயராக வருகிறது. உடையார் என்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. உடையார் முன் எல்லார் போல் அப்படின்னு. உடையார் என்பது பெயர், அது கம்ப்ளீட்லி டெரைவ்டு நவுன். உடையவன் என்பது வினையாளனையும் பெயர், அது பார்ட்டிசிபியல் நவுன் சொல்லுவாங்க இல்லையா, பார்ட்டிசிபியல் நவுனாக வருகிறது. இன்னும் உடையான் என்ற சொல் இல்லான உடையாள் என்று இருக்கிறது. உடையாள் என்று வருகிற போது பெரும்பாலும் அது குறிப்பு வினைமுற்றாக வரும். அவன் உடையான், அவன் உடையவன் வினையாளனையும். உடையார் என்பது பொருள் உடையார் என்ற ஒரு டெரைவ்டு நவுனாக, அது பெயராகவே மாறிவிடுகிறது. 3 வடிவங்களும் திருக்குறள் இருக்கிறது பார்க்கலாம். ஆக்கம்ங்கிறது செல்வம், சிதைவு அழிவு. இன்றிங்கிறது குறிப்பு எச்சம்தான். சரி, எச்சத்திற்கு அவன் வழியில் உள்ளார்க்கும்னு பொருள் எழுதுறாரு. ஏமாப்பு வலி காவல் உடைத்து சொல்றாரு. சரி, எச்சம் புகழ் என்று 14வது திருக்குறளிலே, தக்கார் தகவல் இருந்த திருக்குறளிலே மூவா அவர்கள் சொல்வதற்கும் இந்த திருக்குறளிலே குன்றக்குடிகளார் சொல்வதற்கும் ஆதாரம் எங்கே என்று நான் தேடினேன்.
தண்டபாணி தேசிகர் அந்த தக்கார் தகவலர் என்ற அதிகாரத்துல இந்த திருக்குறள்ல அவர் பேசல. அவர் சொல்றாரு, இறந்த பின்பே ஒருவனை பற்றி நல்லன அல்லன மக்களால் பேசப்படுதல் வழக்காதலின் புகழானும் இகழானும் என்ற உரையே சாலச் சிறந்தது. அதற்கு உதாரணமாக இசை என்னும் எச்சம் பெறாவிடின், எச்சம் என்று என் எண்ணுங்களோ என்ற குரட்பாக்கள் அரண் செய்கின்றன என்று சொல்கிறார். இதை நான் பார்த்தபோது எச்சம் என்ற சொல் தமிழ் பேரகராதியில மிச்சம், சந்ததி, மகன், எச்சில், வாசனை பண்டம், இது மாதிரி பல பொருள்கள் இருக்கின்றன. இதுல வினையச்சம் பெயரெச்சம் இலக்கணத்தில் இருக்கிறது. புகழ் என்ற பொருள் இங்கே இல்லை, தமிழ் பேரகராதியில இல்லை. எந்த உரைகளிலும் அப்படி இல்லை. திருக்குறள் உரைகளில பழைய உரைகளில எச்சம் என்பதற்கு புகழ் என்ற இது இல்லை. ஆனால் இசை என்னும் எச்சம் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. சரி, அது எப்படிங்கிறத பார்ப்போம். எச்சம் அப்படிங்கிறது சரி, அது வேற இருக்கும். அந்த அந்த எச்சம் என்பதற்கு தண்டபாணி தேசிகர் என்ன நினைக்கிறாருன்னா, இசை எச்சம் என்பதற்கு இசை என்ற பொருளும் உண்டு. அதற்கு வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளே அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து எச்சம் என்று என் எண்ணுங்களோ 1004. அதுல இந்த இதே மாதிரி அமைப்புல வாய்ப்பாட்டுல வரக்கூடிய திருக்குறளை நான் எடுத்து பார்த்தேன். அதாவது இந்த இசை என்னும் எச்சம், நான் அதில் ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கிறேன். இசை என்னும் எச்சம், புயல் என்னும் வாரி, அளவென்னும் ஆற்றல், பற்று உள்ளம் என்னும் இவரன்மை, இழிவு என்னும் ஏதப்பாடு, தாளாண்மை என்னும் தகைமை, வேளாண்மை என்னும் செருக்கு, அருள் என்னும் அன்பின் குழவி, பகல் என்னும் பண்பின்மை, இகல் என்னும் எவ்வநோய், இகல் என்னும் துன்பம், நான் என்னும் நல்லாள், சூதென்னும் முகடி, சால்வென்னும் திண்மை, நிலமென்னும் நல்லாள், நல்குறவென்னும் நசை, நல்குறவென்னும் இடும்பை என்று சொல்லி இத்தனை இடங்கள்ல இந்த வாய்ப்பாட்டுல இது இருக்கிறது. அப்ப எண்ணும் என்பதை எப்படி அவர் பயன்படுத்தியிருக்காரு, நான் ஒரு சின்ன ஒரு பகுப்பாய்வு பண்ணும்போது, அதாவது பெரசு மாதையன் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தண்டபாணி தேசிகர் கருத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இசை என்னும் எச்சம், எச்சம் என்பது பல பொருள் ஒரு சொல், அதுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. சந்ததி போன்ற பொருள், எஞ்சி இருப்பது போன்ற பொருள் இருக்கின்றன. அது கூட இசை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. எனவே அந்த பல பொருள் ஒரு சொல்லினுடைய ஒரு சொல்லை குறிப்பிடுவதற்கு பலபொருள் ஒரு சொல்லினுடைய ஐயத்தை நீக்குவதற்கு கிளவி ஆக்கத்துல அதை ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பார். அதாவது அது அடை கொடுத்து சொல்ல வேண்டும், மாமரம் என்று, அல்லது இனம் சார்பு போன்றவற்றை கொடுத்து, அதாவது மா வந்தது என்று சொன்னால் அது விளங்குமா என்று அதனுடைய வினையை வைத்துக் கொண்டு அவர் ஒரு 4 இது சொல்வார். இனம் சார்பு வினை என்று சொல்லி அவர் சொல்வார். அடை என்று 4 சொல்வார். இந்த அடை கொடுத்து சொல்லுவதன் மூலமாக பல பொருள் சொல்லி டிஸ்ஆம்பிகுவேட் பண்ணலாம். அதாவது இந்த பொருளை இந்த பொருள் என்று தெளிவுபடுத்துவதற்கு அடை கொடுத்தோ, சரியான வினை கொடுத்தோ, அல்லது அதனுடைய சூழலையும் மற்றவற்றையும் குறிப்பிட்டோ நாம செய்யலாம் என்று அவர் சொல்வார். அப்படி எடுத்துக்கொண்டால் இசை என்னும் எச்சம் என்பது அவர் இந்த இடத்துல எச்சத்துக்கு இசை என்று ஒரு அடை மாதிரி கொடுத்து பொருளை சொல்லுகிறாரோ என்று யோசிக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு பொருட்பன்மொழி தெளிவுபடுத்துகிற முறையாக வள்ளுவர் காட்டுகிற ஒரு சொற்பொருள் வரையறை முறையா, அகராதிகள் முறையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் திருக்குறளில அது 3-4 நிலைகள்ல வருகிறது. எப்படி வருகிறதுனா பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேல்நிலை சொல்லை குறிக்கிற மாதிரி வருது. அதாவது மேல்நிலை சொல்ல ஒரு ஹைப்ரோனிம், அதாவது இப்ப மரம்
ஒரு ஒரு பொதுவாக வந்து ஒரு அகராதியில சொற்களைக்கு இலக்கணம் சொல்லுகிற போது அதனுடைய ஜெனரிக், அதனுடைய சாதியை சொல்லி அதனுடைய உட்பிரிவை சொல்வது வழக்கம். இப்ப பனை என்று சொன்னால் மரத்திலே ஒரு வகை, அதான் மேல்நிலை சொல். எனவே அப்படி உள்ள டெபினிஷனும் இருக்கிறது. அப்புறம் சொல்லுக்கே இலக்கணம் சொல்ற மாதிரி இருக்கிறது. அருள் என்னும் அன்பியின் குழவி என்று சொல்கிற போது அது உருவகப்படுத்தி அணியிலக்கணமாக சொல்லுகிறார். இந்த சொல் இதுல இசை என்னும் எச்சம் என்பது சொல்லுக்கே இலக்கணம் சொன்னது மாதிரி எனக்கு படுகிறது இருக்குது. அப்புறம் அணி இலக்கணம், அதாவது அணியல் நிலையில இலக்கணம் சொல்றது. அதாவது நான் எனும் நல்லாள், நான் என்று சொல்லப்படுகின்ற நல்லாள் என்று சொல்கிற போது நானே அவருக்கு நானுக்கு இலக்கணம் சொல்கிற போது அவள் ஒரு நல்லாள் பெண்ணாக உருவகிக்கிறார். ஏனென்றால் இந்த நான் என்ற சொல் வடமொழியில் லஜ்ஜா என்பது பெண்பாலாக இருக்கிறது. எனவே நான் என்பதற்கு பெண்பால் சொல்லாக கருதி நான் என்பதை பெண்ணாக உருவகித்தார் என்று சொல்லி நம்முடைய பரிமையாளர்கள் சொல்லியிருப்பார். எனவே இப்படி பார்க்கலாம். அப்புறம் எனவே பல பொருள் ஒரு சொல்லுக்கு ஐயந்தீர்த்தல், இப்ப நான் இந்த திருக்குறளை பார்த்தது. எனவே மேல்நிலை சொல்ல குறிக்கலாம், சொல்லுக்கு இலக்கணம் சொல்லி இருக்கலாம், அணியியல் இலக்கணமாக இருக்கலாம், பல பொருள் இருக்கலாம். நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். புயல் என்னும் வாரி, வாரிங்கிறது வருமானம். இந்த வருமானங்கள்ல மழை என்பது ஒரு வருமானத்துக்குரிய செய்தி. எனவே அது வந்து ஒரு ஹைப்போனியமாக வருகிறது. அளவென்னும் ஆற்றல், ஆற்றல்ங்கிறது பவர். இந்த பவர்கள்ல ஒண்ணு அளவு, அளவுங்கிறது அளந்தறிகிற ஆற்றல். அதாவது பிலாசபிக்கல் நாலேஜ் அவர் எழுதுறார். ஒரு பொருளை அளவைகளாலே ஆராய்கின்ற திறமை உள்ளவர்களிடம், அதாவது அறிவாளிகளிடம் களவு என்னும் காரறிவாண்மை வராது, களவு புத்தி வராது அப்படிங்கிற. எனவே அது ஒரு மேல்நிலை சொல்லாக, அதாவது பனைமரம்னு சொல்ற மாதிரி. அதுக்கு வந்து விளக்கமெல்லாம் சொல்லிக்க நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல. காரியத்தை காரணமாக உபசரித்து களவென்னும் காரறிவாண்மை என்றும் காரணத்தை காரியமாக்கி அளவென்னும் ஆற்றல் என்று கூறினார்னு அவர் சொல்லியிருப்பார். அதாவது ஆகுபெயராக அதை அவர் சொல்லுவார். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை, அது சொல்லுக்கு இலக்கணம் சொல்ற மாதிரி இருக்கு. இவரன்மைனா என்ன? பற்றுள்ளம். எனவே இவரன்மை என்பதற்குரிய சொல் இலக்கணமே அவர் சொல்லியிருக்கார். அது he defined the word here. அப்புறம் இழிவென்னும் ஏதப்பாடு, அதுவும் மேல்நிலை சொல். நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கல, மேல்நிலை சொல் நிறைய வருகிறது. அருள் என்னும் அன்பியின் குழவி, அருள் அன்பு என்பது, அருள் என்பது அன்பின் முதிர்ச்சி என்பதை உருவகமாக சொல்கிறார். இதுக்கு பேர் வந்து ரிட்டாரிக்கல் டெபினிஷன் சொல்லுவாங்க லாஜிக்கல். அதாவது மொழி அப்படின்னா ஒரு கருத்து பரிமாற்ற சாதனம் என்று சொல்லுவது ஒரு ஆபரேஷனல் டெபினிஷன். ஆபரேஷன்ல ஒரு ஜெனரல் டெபினிஷன், அல்லது வந்து அதனுடைய ஆபரேஷனல் டெபினிஷன்னா மொழி என்பது ஒலிகள் பல அமைப்புகளாலான கருத்து பரிமாற்றத்துக்குரிய பல அமைப்புகளான ஒரு அமைப்பு என்று மொழியியலாளர்கள் இலக்கணம் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஆபரேஷனல் டெபினிஷன் சொல்லலாம். அதே மொழி வந்து விழின்னு சொல்லலாம். விழின்னு சொல்றப்போ ரொம்ப உயிருக்குயிரானது, கண் பார்வை தெரிவிப்பது, அதுக்கு வந்து ரெட்டாரிக்கல் டெபினிஷன் சொல்லுவாங்க. எனவே ஒரு சொல்லை நாம் பல விதத்துல டிஃபைன் பண்ணலாம். அகராதியில வந்து ரெட்டாரிக்கல் டெபினிஷன் எல்லாம் பண்ண முடியாது, அது இலக்கியத்துல தான் பண்ண முடியும். பகல் என்னும் பண்பின்மை என்றெல்லாம் வருகிறது. இப்படி நான் நிறைய அது கொடுத்துருக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் போகல. நான் என்னும் நல்லாள், சூதன் புகடி, சால்வென்னும் திண்மை, அதெல்லாம் மேல்நிலை சொல்லாக வருகிறது. எனவே இப்படி 4 நிலையில ஒரு சொல்லை நாம வரையறைப்படுத்தலாம். அதுல அகராதியாளன் வந்து அணியல் இலக்கணம் எல்லாம் சொல்ல முடியாது, அது இலக்கிய ஆசிரியர் சொல்லலாம். இந்த இடத்துல இவர் வந்து இசை என்னும் எச்சம் என்பது ஒரு சொல்நிலை இலக்கணமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த இடத்துல எச்சம் என்பது நிச்சயமாக அது இல்லை. அங்க வந்து எச்சம் என்பது பல பொருளை உடையது, அதிலே எச்சம் என்பது புகழை குறிக்கிறதுன்னு அங்க சொல்லிவிட்டதுனால இந்த இடத்துல அது புகழாக இருக்க முடியாது. இது நிச்சயமாக சந்ததி அல்லது தன்னுடைய வழித்தோன்றல்கள் என்ற பொருளில் தான் வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி, அடுத்தது இது ஒரு விளக்கம். அடுத்த விளக்கம், அடுத்த விளக்கத்துக்கு போகும். எச்சத்தால், சரி, எச்சம், எச்சம்ங்கிறது அந்த 7 இடத்துல வருது. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். செப்பம், செப்பம் வந்து ஒரு 2-3 இடத்துல தான் வருகிறது. செப்பம் உடையவன் ஆக்கம்,
சொற்கோட்டம் அல்லது செப்பம், இதுல 2 இடத்துல வருகிறது. பிறகு இல்பிறந்தார் கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும். எனவே செப்பம் என்பது நீதிமானாக இருப்பது என்ற ஒரு பொருளிலே திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் பார்க்கிறோம். எனவே செப்பம் என்பதற்கு நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், செம்மையாக இருக்கு, நீதிமானாக இருப்பது என்பதை பார்க்கிறோம். ஏமாப்பு என்ற சொல், ஏமாப்பு அப்படிங்கிறது வந்து 7 இடத்துல வருது திருக்குறள்லயே. எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து, ஒருமைகள் அமைவோல இந்த இடத்துல எழுமையும் ஏமாப்புடைத்து என்று 7 இடத்துல வருகிறது. ஏமாப்பு என்பது பாதுகாவல், அரணாகை என்று பார்க்கிறோம். அது ஏமம் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்றாங்க. அது க்ஷேமம் என்ற வட சொல்லிலிருந்து வந்ததாக நம்முடைய லெக்சியன் காட்டுகிறது. எனவே அதை நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏமாப்பு என்ற சொல் நிறைய தமிழிலேயே ஏமாத்தல், ஏமாப்பு என்று தமிழிலே வினை வடிவங்கள் இருக்கின்றன. அது தமிழ் வினையடியாக இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அது வடமொழியினுடைய இதிலிருந்து பெயர்ந்து வந்திருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது நமக்கு தெரியவில்லை. அந்த சொல் வடமொழியிலே அந்த பொருள் தான் வருகிறது. எனவே சங்க காலத்திலேயே இந்த சொற்கள் எல்லாம் தமிழுக்கு வந்து தமிழ் மயமாகி தமிழ் வடிவங்களாக மாறிவிட்டன என்று தோன்றுகிறது. இது ஒரு யூகம்தான், இது இறுதியான முடிவு கிடையாது. அடுத்தது காரியத்திறக்கவிராயர் இதை பற்றி சொல்லுகிற போது இந்த இடத்துல எச்சத்திற்கும் என்ற எச்ச உண்மை, இறந்தது தழிய எச்ச உண்மை என்று சொல்றார். இதற்கு விதி இல்லை. ஏனென்றால் எச்ச உண்மை பொதுவாக விகாரத்தாலே தொகாது. எனவே இந்த இடத்துல தொகுகிறது என்று பரிமேலழகர் சொல்லியிருக்கிறார். இதற்கு எனக்கு இலக்கண விதி தெரியவில்லை, இது எப்படி என்று அவர் வந்து சொல்றார். இதுவும் சூத்திர விதியின்மை குறித்து வந்தது, எனக்கு இதற்குரிய அத்தாரிட்டி, அதாவது மேற்கோள் ஆதரவு விதி எனக்கு கிடைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். அது சொல்ற போது இன்னாது இறக்கப்படுதல் என்ற திருக்குறளை இதே மாதிரிதான் சொல்லியிருக்கார். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் என்முகம் காணும் அளவு என்பதில இறத்தலே என்று இறக்கப்படுதலும் இனிது அன்று, இன்முகம் காணும் அளவும் என்று பொருள் சொல்லியிருப்பார். எனவே அங்க வந்து எச்சம் முற்று விகாரத்தால் தொட்டது. முன்னாடி இறக்கப்படுதலும் அளவும் என்ற ரெண்டும் தொக்கதுன்னு அங்க சொல்லியிருப்பாரு. ஆனா இதுக்கெல்லாம் விதி இல்லை என்று பரிமேலழகரை அவர் சுட்டிக்காட்டி நுங்குர்மலை ஆசிரியர் ஒரு இலக்கண வழக்கம் சொல்லியிருக்கிறார். அதை நாம ஆராய வேண்டும். சரி, இதோட இதை நிறுத்தி கொண்டு அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். அடுத்த திருக்குறள்ல நன்றே எதரிலும் நடுவிகந்தாமாக்கத்தை அன்றே ஒழிய விடல். அடுத்த திருக்குறள் நன்றே தரிலும் நடுவிகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். வடக்குடவர் என்ன சொல்றாருன்னா, பெருமை, நன்றுங்கிறது பெருமைன்னு சொல்றாரு. பெருமையே தரினும் நடுவு நிலைமையை இகந்து நீங்கி வரும், இகந்து ஆம் அப்படிங்கிறதுக்கு வரும் ஆக்கத்தை அவ்வாக்கம் வருதற்கு தொடக்கமான அன்றே ஒழிய விடுக. அன்றேனா அன்னைக்கு அப்பொழுதே அர்த்தம், அந்த அந்த க்ஷணத்துல, அந்த நேரத்துல, அந்த நொடியில, தொடக்கமான அன்றே ஒழிய விடுக. விடல் என்பது வேங்கோள் வினைமுற்று. இதுல சில முக்கியமான இலக்கண விஷயங்கள் உள்ளே பொதிந்து கிடக்கின்றன. தரினும் என்ற சொல் சிறம் பார்ப்போம். நன்றே தரினும் தீங்கு அன்றி நன்மையே பயந்ததாயினும்னு பொருள் இருக்க. அது ஏன் பொருள் இருக்கிறது நான் இதை பற்றி முன்னாடியே ஒரு முறை விவாதித்திருக்கிறோம். அதாவது திருக்குறளில் கூற்றுநிலைகள் ஒரு கட்டுரை நான் விரிவாக்கியிருக்கிறேன். அதுல திருக்குறள்ல விடல் என்று சொல்கிற போது வேங்கோள் வினைமுற்று, விடல் என்பது உடன்பாட்டு வேங்கோள் வினைமுற்று, எதிர்மறை வேங்கோள் வினைமுற்று, எனல் மகனெனல் மக்கட்பதடி எனல், கொழல் கொள்ளற்க இதெல்லாம் வரும். எனவே இந்த அல் என்ற விகுதி உடன்பாட்டு வேங்கோளாகவும் எதிர்மறை வேங்கோளாகவும் வரும். எதிர்மறை வேங்கோளாக இன்றைக்கு மலையாளத்தில் இன்றைக்கும் வழக்கில் இருக்கிறது. போகல்லே, போகல், செய்யல்லே என்று சொல்வார். எனவே இது தமிழ் மொழியிலும் ஒரு காலத்திலே இருந்திருக்க வேண்டும். எனவே
மலையாளத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அது எதிர்மறை வெங்கோலாக வர்றதை நாம் பார்த்துருக்கோம். உடன்பாட்டிலும் வரும். உடன்பாட்டுல உயர் வழக்குல வரும்னு நான் நினைக்கிறேன். போகா என்பதற்கு பதிலாக போகல் அப்படின்னு வரலாம். சரி, இதுல ஒழிய விடுக, விடல் என்பதற்கு ஒழியும்படி விடுக, ஒழிய என்பது செயன்வாட்டி வினையாச்சு. அப்ப விடல் என்று சொன்னதுனால விடுக என்று சொல்லும்போது முன்னிலையில இருக்கிறவரை சொல்றார். நீங்கள் விடுக என்பது உட்கொண்டது. எனவே கூற்று நிலையில இந்த வேங்கோள் வடிவங்கள் அதை முன்னிலை வடிவத்தை நம் முன் நினைவூட்டுகின்றன. அதற்கு அப்பாலே இதில் இருக்கக்கூடிய சொல்லாட்சியை கவனிக்கும். நன்றே தரினும், தருதல் என்பது தருசொல் வருசொல் என்ற ஒரு சூத்திரம் தொல்காப்பியம் கிளைவாக்கு இருக்கிறது. எனக்கு தந்தான், உனக்கு தந்தேன், அவனுக்கு கொடுத்தேன் என்று வர வேண்டும். இது கிளைவியாக்கத்துல ஒரு சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வகையான மரபு பொருள், சொல்லினுடைய இலக்கண மரபு பொருள். இட் இஸ் a grammatical meaning. It is a idiomatic grammatical meaning. It's not a lexical meaning. Lexical meaning வேற. So தருதல் கொடுத்தல் என்பதுக்கு டு கிவ் அப்படிங்கிறது லெக்சியல் மீனிங், அகராதி பொருள். ஆனால் தருதல் என்பது தன்மை முன்னிலையும், கொடுத்தல் என்பது படுக்கையும் உணர்த்துகிற போது அது இலக்கண பொருள். இந்த இலக்கண பொருளை அகராதிகள் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு கேள்வி. அதை பற்றி நான் ஒரு உரை செய்ய போகிறேன். அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். இங்க நான் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பெருமையாளர் உரையை படித்து விட்டு நம்ம அந்த விஷயத்துக்கு போறோம். எனவே நன்றே தரினும் என்பதற்கு பயந்ததாயினும்னு ஒரு பொதுச்சொல்ல போட்டார். ஏன்னா தரின் என்பதற்கு கொடுக்கும்னு எடுக்க முடியாது, எழுத முடியாது. ஏனென்றால் கொடுப்பதும் தருதலும் முரண்பட்டவை, கான்ட்ராஸ்ட் இருக்கு. தருதல்ங்கிறது தன்மை முன்னிலை, கொடுத்தல்ங்கிறது படுக்கை. எனவே தரின் என்பதற்கு கொடுப்புன்னு பொருள் எழுத முடியாது. ஆனா நிறைய பேர் இன்றைக்கு அப்படித்தான். ஏன்னா நம்ம இன்றைய தமிழிலே இது ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. தருதல் கொடுத்தலுக்கு இடையே உள்ள இந்த இலக்கண பொருள், மரபு இலக்கண பொருள் தமிழிலே இல்லாமல் போய்விட்டது. மலையாளத்திலே இன்றும் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு மொழி அமைப்பு. எனவே மலையாளிகள் தமிழர்கள் வந்து மலையாளம் பேசுகிறா என்பதை இந்த சொல்லை வைத்தே கண்டுபிடித்தோம். இந்த சொல்லை நாம வந்து உனக்கு நான் கொடுத்துட்டேன், எனக்கு கொடுத்து என்ன அவன் சொன்னாலே அவன் உடனே கேட்பான், நீ மலையாளி, நீ தமிழானோ அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது மலையாள வழக்கல்ல என்று சொல்லி. ஆனால் தமிழிலே இந்த வழக்கு இருந்திருக்கிறது. தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். நன்னூலில் நம்முடைய நன்னூல்ல அது இல்லை, நன்னூல் அதை சரியா சொல்லல, விட்டுட்டாரு. நம்முடைய திருக்குறள்ல இருக்கிறது, திருக்குறள்ல சில மயக்கங்கள் இருக்குது. சங்க இலக்கியத்திலேயே பெரும்பாலும் இது சரியா வரும். ஆனா சில இடங்கள்ல அது அந்த சங்க காலத்திலேயே அந்த வலுவமை ஏற்பட்டு விட்டது. சிலப்பதிகாரத்துல இது வலுவமையாகவே வராது. எல்லா இடத்திலும் அப்படியே தான் வரும், எந்த பிழையும் இருக்காது. ஏனென்றால் அவர் மலைநாட்டு வழக்கை அவர் பயன்படுத்துகிறார். எனவே இப்ப அடுத்த கேள்வி, சரி நம்ம இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு வர்றேன், அந்த விவாதத்துக்கு வர்றேன். நன்றியே தரும். எனவே நன்றி நன்மையினே பயந்ததாயும்னு பொருள் எழுதியிருக்கிறார். அவர் தரினும்னு எழுதிட்டு போயிட்டாரு. பின்னாடி உள்ள என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். நன்மையை விளைப்பதுன்னு எழுதிட்டாரு இவரு. மூவா என்ன எழுதியிருக்காருன்னு தெரியலையே. மூவா எழுதியிருக்காரு, அவர் தருவதாருன்னு எழுதிட்டு போயிட்டாரு. ஆனா பின்னாடி உள்ள கொடுப்பதாயம்லாம் எழுதியிருப்பாங்க. அது வந்து மொழி வழக்கு அவங்களுக்கு தெரியாதனால அப்படி எழுதியிருப்பாங்க. சரி விடுங்க. நடுவு இகந்து ஆமாக்கத்தை அன்றே ஒழியவுடன், நடுவு நிற்றலை ஒழிதலான், இகந்து அப்படிங்கிறதுக்கு ஒழிதலான், நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை, நடுவு இகந்து ஒருவன் நடுவு இகந்து ஆக்கம் அவனுக்கு வருகிறது. எனவே அந்த இகந்து என்ற வினையச்சம் தன்வினை கொண்டு முடியாமல் பிறவினை கொண்டு முடிகிறது. அவ்வாறு முடியக்கூடாது என்ற ஒரு சின்ன இது இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் வழக்கில் இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அது வந்து அதை செயலும் வாய்பாட்டு வினையச்சமாக தீர்ப்பார்கள். நடுவு இகக்க, நான் நடுவு இகக்க செல்வம் எனக்கு வந்தது. நான் நடுவுநிலை தவிர
தவறும் போது எனக்கு செல்வம் வந்ததுங்கிற மாதிரி வரும். அது செய்ய என்பது செய்தலான் என்ற காரண பொருட்டாக வரும். செய்யணும் வாய்பாட்டு வினைச்சம் உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். மழை பெய்ய குளம் நிறைந்தது, மழை பெய்தலால் குளம் நிறைந்தது என்ற 2 பொருளும் வரும். எனவே இந்த இகந்து என்பது இகக்க என நின்று, இகக்க என்பது இகத்தலான் என்ற பொருள் தந்து இப்படி வருகிறது என்ற ஒரு மாற்றத்தை அவர் உட்கொண்டு பேசுகிறார். எனவே நடுவு நிற்றலை ஒழிதலான் உண்டாகிற வரும் அப்படின்னு ஆம்ங்கிறது உண்டாகின்ற நிகழ்கால பெயர்ச்சம் ஆக்கத்தை அப்பொழுதே அன்றே அப்படிங்கிறதுக்கு அப்பொழுதே அது வினையடையாக வருகிறது. ஒழிய விடுக விடல் ஒழியும்படி அது செய்யணும் வாய்ப்பாட்டி வினையாச்சு. சரி, அதுக்கு மேல என்ன எழுதுறாரு? நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்றார். அதுல நன்றே என்பதனுடைய ஏகாரம் பிரிநிலை. நன்றே தரினும் நடுவந்தாமத்தை அன்றே அதுவும் பிரிநிலை. அதாவது நன்மையோ தீமையோ ரெண்டிலே நன்றே, ரெண்டில் ஏதோ ஒன்று, இட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற பொருள்ல வரும். அன்றே, தட் ஒன்லி அண்ட் தட் டே இட் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். எனவே பிரிநிலை ஏகாரம். எனவே நன்மை பயவாது என்பதனால நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்று சொன்னார். நன்றே தரினும்னு சொல்வது உனக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்களுக்கு நன்மையே தந்தாலும் அதை செய்யாம விட்டுருங்க ஐயா அப்படின்னு அர்த்தம். இந்த தருணம் என்ற சொல் அது முன்னிலையாக சொன்னதை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆட்சி. இதை இலக்கண அமைதியும் மொழி ஆட்சியும் தெரிந்த உரையாசிரியர்கள் தான் சுட்டி காட்ட முடியும். அதனாலதான் வரிமையாளர் பயந்ததாயினும் எழுதியிருப்பார், கொடுப்பாயினும் எழுத மாட்டார். சரி, இவை 2 பாட்டானும் இகத்தலான் என்பது இகந்து என திரிந்து நின்றது. எனவே இகப்ப அது இகத்தலான், இகப்ப என்று இருக்க வேண்டும். அதன் இகப்ப என்பது இகத்தலான் என்று திரிந்து அது பிறகு இகந்து என திரிந்து என்றது அவர் சொல்லுகிறார். இது பெரிய ஒரு பெரிய விவாதத்தை நுங்குரு மாலை ஆசிரியர் செய்திருக்கார். அதை பற்றி நாம் பேசுவோம். எனவே இவை 2 பாட்டானும் முறையே நடுநிலைமையான் வந்த செல்வம் நன்மை பயத்தலும். அதாவது முன்னாடி சொன்னார், முன்னாடி திருக்குறள்ல சொன்னார் இல்லையா, செப்பமுடையவனாக்கும் எச்சத்துக்கும் ஏமாப்படைத்து. இது நடுவுகந்தாமாக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்று தரார் செல்வம் நன்மை பயத்தலும் ஏனை செல்வம் தீமை பயத்தலும் கூறப்பட்டன. எனவே தீமை பயக்காம நன்மையே தருவதானாலும் அவர் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அது விளைப்பதுன்னு அவர் எழுதிட்டு போயிட்டார். பயப்பதுங்கிறனால விளைப்பதுன்னு அவர் எழுதிட்டு போயிட்டார். நன்மையே விளைப்பது, நன்மையை விளைப்பதுன்னு எழுதிட்டு போயிட்டார். சரி, இதனுடைய வாக்கியம் பார்க்கிறோம். நன்றே தரினும் அதாவது நடுவிகந்தாமாக்கம் நன்றே தரினும் நடுவந்தாமாக்கத்தை அன்றே ஒழிய விடர். அதாவது உனக்கு அல்லது நமக்கும் வரலாம். நடுவுகந்தாமாக்கம் நன்றே தரினும் அதை அன்றே ஒழிய விடல். எனவே அந்த தரினும் என்பது தன்மையாகவும் இருக்கலாம், முன்னிலையாக இருக்கலாம். முன்னிலையாக இருப்பதற்குரிய வாய்ப்பு அதிகம். விடல் என்று இருக்கிறதுனால விடல் விடுக என்ற வேங்கோள் முக்கியமாக முன்னிலையில வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா பிற்காலத்துல அது அந்த நிலைமை மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே நன்று என்பது இந்த இடத்துல பெயர் சொல். நன்றுனா நன்மை, நன்று. நன்று என்பது பெயர் சொல்லாக வருகிறது, அதிகமாக இருக்கிறது. நன்று என்பது இன்றைக்கு நான் சொல்றேன். நன்று என்பது இன்றைக்கு நன்று சொன்னாய் என்று பேசுகிற போது நன்றாக சொன்னாய் என்ற வினையடையாக வருகிறது. எனவே இடைக்காலத்துல அப்பர் பாட்டுல ஒரு பாட்டு போட்டிருக்கு இல்லையா, நன்று நாடரும் நம்பினை போயிரும் என்னும் என்பந்தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள்ளுரை தின்று உச்சடையானை தொழுமினே. இது திருவேட்களப்பதிகம். இந்த பதிகம் எப்படி மனப்பாடம் ஆச்சுன்னு சொன்னா, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கிற போது திருவேட்களம் கோயிலுக்கு நானும் நண்பர் சத்தியமூர்த்தியும் போவோம். அதுல இந்த முதல் தேவாரம் வரும். அந்த தேவாரத்தை படுத்தி கொண்டிருக்க கூட எப்படியாவது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணுது. அதனாலதான் அதை நான் சொல்றேன். நன்று நாடொரும் நம்பினை போயரும், நம்பினை நாடொரும் நன்று போயரும், நன்றாக என்று வினையடையாக அப்பர் சுவாமிகள் பாட்டில் இருக்கிறது. ஆனால் திருக்குறளில நன்று என்பது வினையடையாக வரல. சங்க இலக்கியத்துல நன்று நிறைய இடங்கள்ல வருகிறது. சில புறநானூற்று செய்திகள்ல அது வினையடையாக வருவது போல தோன்றுகிறது. பல இடங்கள்ல அது பெயர் சொல்லாக இருக்கிறதான் எனக்கு என்னுடைய நான் தொகுத்து பார்த்ததிலே இருக்கிறது. அதை நான் முழுமையா ஆராயவில்லை. சரி, அப்போ நன்று என்பது இந்த இடத்துல தீங்கு அன்றி நன்மையே பெருமையே அப்படின்னு அவர் சொல்றாரு.
ஏ பிரிநிலை. தரினும் தரினும் தந்தாலும் வினைச்சமும் உண்மை எச்ச உண்மை பயந்ததாயினும் தரினும், அதாவது தன்மை முன்னிலையை உணர்த்துகிறது. இது சொற்பொருள் அன்று இலக்கண பொருள் மூலமாக இந்த பொருளை நாம் கொள்ள வேண்டும். சரி, இந்த தரினும் என்பதற்குரிய இந்த இலக்கண பொருளை நம்முடைய அகராதியிலே சேர்க்கப்பெறவில்லை. தருதல் என்பது தன்மை முன்னிலையின் கண் வரும் என்ற செய்தி, தொல்காப்பியத்தில் உள்ள செய்தியை நம்முடைய தமிழ் பேரகராதியிலே இல்லை. ஆனால் இதே சொல்லை அகராதியிலே அமைத்திருக்கிற குண்டட் மலையாள எனக்கு மலையாள அகராதி குண்டட் மலையாள அகராதி நெட்ல இருந்து கிடைச்சது. அவர் இது தெளிவாக சேர்த்திருக்கிறார். இது கொடு என்பதற்கு மாறாக இது தன்மை முன்னிலையிலே வரும், அது படற்கையிலே வரும். விதியை அவர் நினைவு கொள்ள வழக்கை வைத்துக் கொண்டு மலையாள வழக்கை அடிப்படையாக கொண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. அது நான் தனியா ஒரு கட்டுரையில இருக்குது. அது வேணாலும் அதை நம்ம உங்களுக்கு சுட்டி காட்டலாம். அதாவது கொடுக்கு கொடுக்க அப்படிங்கிறது அதுலயும் சொல்லியிருப்பாரு. தருங்கிறதுல தருக தருக அப்படிங்கிறத சொல்ற போது தரிக தராதே, சரி, டிஃபரண்ட் ஃப்ரம் கொடுக்க. thou gavest me, he gave me, I give you. அது கொடுக்குகளை பாருன்னு சொல்லியிருக்காரு. ஞான் தம்புரானு கொடுக்குന്നിಲ್ಲ, தேர்ட் பர்சன் படற்கை. எனிக்கல்லே எனிக்கல்லே தம்புரான் தருவானுள்ளு. தம்புரான் தம்புரான்ங்கிறத அவர் முன்னிலையில இருந்தாலும் அவர் படற்கையாக்கி அவன் பேசுறான். ஏன்னா முன்னிலையில் இருக்கிற படற்கையா தான் பேசணும். அப்புறம் திருமுன்புல எனக்கு நீங்கள் தரணும். ஞான் எனக்கு தம்புரான் தருவானுள்ளு, எனக்கு தான் நீங்க தரணும். நாயர் தன்னிட்டும் வேணமல்லோ என்ற கடக்காருக்கு ஞான் கொடுப்பான். அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. நீங்கள் எனக்கு தந்துட்டு வேண்டும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப தமிழ்ல நம்முடைய இலக்கண பொருள் தொல்காப்பியராலே குறிப்பிடப்பட்டிருந்தும் அதை நம்முடைய தமிழ் பேரகராதியிலே சேர்க்காமல் விட்டு விட்டார்கள். ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை காரணங்கள் இருக்கலாம், அல்லது கவனக்குறைவாக இருக்கலாம். நம்ம குறை சொல்லவில்லை. அதை மலையாளத்திலே வழக்கிலே இருக்கிறனால குண்டட் போன்ற ஒரு ஒரு வெளிநாட்டவர் நன்கு கவனித்து அதை பதிவு செய்திருக்கிறார். தொல்காப்பியர் அதை பதிவு செய்திருக்கிறார். நாம் அதை அகராதி பொருளாக நினைக்காமல் அது இலக்கண பொருளாக இருக்கிறனால விட்டு விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொடு என்பதை மற்ற இடத்துல சொல்ற போது ஒப்பவனுக்கு கொடுத்ததுனால சொல்லியிருக்காங்க. இலக்கண டு கிவ் டு ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது தன்மைக்கு முன்னிலைக்கு வருங்கிறத விடுபட்டு போச்சு. அதையும் அவங்க அந்த பொருளாக சேர்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எனவே தரின் என்ற சொல்லாட்சி தெளிவாக அந்த இடத்துல அந்த பேசுவோன் பேசப்படுவோன் என்பவனை தெளிவாக நம் கண் முன்னே கொண்டு வந்து விடுகிறது. அது ஆசிரியர் சொல்லியிருக்கார், நம்ம கண்டுபிடிப்பது நம்முடைய கடமை. சரி, இதுல இகப்ப என்பது இகத்தலான் என்னும் பொருட்டா இகந்த என திருந்தனுக்கு பெரிய வழக்கம் எழுதியிருக்காரு. நான் அதை முடிச்சு படிக்க போறதில்லை. இகத்தால் என்பது இகந்தன திருந்தது என்றார் அது முதநிலை மூன்றும் வினைமுதல் முடிவன என்னும் சூத்திர விதி வழிவாமல் பாதுகாத்து சொத்திரிதல் அன்றி பொருள் தெரியா என துணிந்து வினையஞ்சு கிளவியும் வேறுகொள்குறி என்பதனால் இகத்தலால் என காரண பொருட்டாய் நின்ற இகப்ப என்னும் எச்சம் செய்யுள் நின்றபடியே திரிந்து நின்றதென உரைப்பது இவ்வுரையாசிரியருக்கும் இளம்போருக்கும் கருத்து. இந்த இடங்களை எல்லாம் திரிந்ததாக சொல்வது இளம்போரருக்கும் பரிமையாளருக்கும் கருத்தாக இருக்கிறது. இத ஒரு சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாரு. இகத்தலான் என்னும் பொருட்டாய் இகப்பை என்பது இகந்து என திரிந்து நின்றது என்று சொல்ல வேண்டியதை இகத்தலான் என்னும் வெச்சும் இகந்து என திரிந்து நின்றதென வாசகம் அறியாமல் தொகுத்து எழுதினாருங்க என்று சொல்லி அந்த திருக்குறள் அது வருகிற இடத்தை எல்லாம் சுட்டி காட்டி அதுக்கு விளக்கங்கள், அதுக்கு மறுப்புகள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் இந்த செய்தி என்னும் வாய்பாட்டு வினையச்சம் மருந்து உண்டு நோய் குணமாயிற்று
அவன் உண்டு உறங்கினான், சாத்தன் உண்டான் உறங்கினான், தன்வினையை கொண்டு முடிந்திருக்கிறது. மருந்து சாத்தன் மருந்து உண்டு அவன் நோய் குணமாயிற்று. எனவே உண்பது சாத்தன் செயல், அது குணமாயிற்று என்ற நோயின் செயல் கொண்டு முடிந்திருக்கிறது. அவன் நஞ்சருந்தி இறப்பு வந்தது, அவன் நஞ்சருந்தினான் அதனால இறப்பு வந்தது. எனவே மருந்து உண்டதால் அருந்தியதால், உண்டு உறங்கினான்னா உண்டான் உண்டிய உறங்கினான்ங்கிறது செயல் அடுத்தடுத்து நிகழ்வதை சொல்கிறது. உண்டு அல்லது அருந்தி இறப்பு வந்ததுன்னு சொன்னா அது காரண பொருட்டாக வருகிறது. எனவே வினையச்சத்துக்கும் பொருள் இருக்கிறது, அது இலக்கண பொருள் இருக்கு. எனவே இந்த இலக்கண பொருளையும் அவர் சுட்டி காட்டுகிறார் இந்த இடத்துல, இகத்தலான் என்ற இலக்கண பொருளையும். எனவே உரை எழுதுகிற உரையாசிரியன் சொற்பொருளை மட்டும் பார்க்காமல் அந்த சொல்லினுடைய இலக்கண பொருளையும் பார்த்து பொருள் எழுத வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக அமைகின்றன. எனவே விடல் என்பது தொழிற்பெயராகவும் வரலாம். ஆனா இந்த இடத்துல ஏன் வினையாளனை வேங்கோளாக வருகிறது என்றால், தருணம் என்ற அந்த சொல் அதற்கு அதை கொக்கி போட்டிருக்கிறது. இட் இஸ் தெர் கொலொகேஷன், கொலொகேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து விடுகிறது. செலக்ஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அது வந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். அன்றே என்பதற்கு அப்பொழுதே, அந்த காலத்திலே என்று சொல்லி அது வினையடையாக வருகிறது. எனவே நன்று என்பது திருக்குறளிலே பெயராகத்தான் வருகிறது, வினையடையாக வரவில்லை. பிற்காலத்தில் தான் அது நன்றி என்பது வினையடையாக வருகிறது. இந்த வினையடையாக வருவதை, வினையடை பொருள் உள்ளதை தமிழ் பேரகராதியோ தமிழ் பேரகராதிக்கு பின்பு வந்த நம்முடைய கிரியாகராதியில கூட இது இந்த பொருள் இல்லை. நன்று என்பது வினையடையாக, நன்று ஆக என்பதில்லை, நன்றே வினையடையாக வருகிறது. ஆக சேர்ந்தா நம்ம சொல்லிவிடலாம், நன்றாக பேசினேன், நல்லா பேசினேன், அது வேற. நீ நன்று பேசினா என்று பேசுகிற போது இலக்கிய வழக்குல நன்றி என்பதே வினையடையாக நன்று வருகிறது. இதை தமிழ் பேரகராதியோ கிரியாகராதியோ பதிவு செய்யவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த உரையை நான் நிறைவு செய்யலாம். நன்றுங்கிற சங்க இலக்கியங்கள் நிறைய இடத்துல வருகிறது, அது முழுமையை நான் பார்க்கவில்லை, என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று. புறநானூற்றில் பார்த்தபோது ஓரிரு இடத்துல அது வினையடையாக வருகிறது போல் தோன்றுகிறது. ஆனால் இது இந்த திருக்குறளுக்கு அது முக்கியமான விஷயம் இல்லாதனால நான் அதை ஆராய்ச்சி செய்யவில்லை என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த சொற்பொழிவே அதை நாம் பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய வெளிநாட்டு பயணம் எல்லாம் சிறப்பா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். சிறப்பையா. இப்போ ஒரே ஒரு அரியா வினாய்யா தெளிவுக்காக நான் கேட்கிறேன். சரி, சொல்லுங்க. இல்ல, இப்ப நன்று சொன்னாய் அப்படிங்கிறதுல நன்று என்பது செயற்படு பொருளாகவும் இல்லையா? நீ நல்லதை சொன்னாய் அப்படின்னா அது பெயர் சொல். அப்ப பெயர் சொல் ஆயிருங்க. இல்ல, நீ நன்று சொன்னாயின்னு சொன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையா வரலாம். நீங்க எப்படி நன்று சொன்னாய், அதுக்கு வேற எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லியிருக்கிறேன். நன்றுங்கிறது வினையடை நிலையில வருது. நன்று சொன்னாய்ங்கிறது நீ சொல்றது நல்லதை சொன்னாய் என்று பொருள் பெயர். அப்படி இல்லை என்று சொன்னால் நன்றாக சொல். இப்ப நான் சொன்ன இந்த தேவாரம் இருக்கு இல்லையா, நன்று நாடரும் நம்பினை போயரும், நம்பினை நாடரும் நன்று போயரும் அப்படிங்கிறது அது வினையடை தான். நன்று சொன்னாய் என்பது நீங்க சொல்ற மாதிரி உள்ள ஐயத்திற்கு இடமாக இருக்கிறது. உறுப்பாக வரும்போது பல பண்புகள்ல வருதுங்க. தொடர் உறுப்பா வரும்போது பல இலக்கண பண்புகளோட வருது இல்லைங்களா? பல வேளைகள்ல இந்த நன்று சொன்னாயின்னு இந்த நாடகங்கள்ல வருகிற போது ஒரு நன்றாக சொன்னாய் அர்த்தம் தொனிக்குது. நன்றி, நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த தந்து கொடுத்து அதை பத்தி, இந்த பகுதியால் இடம் உணர்த்தும் சொற்களை பத்தி சொன்னீங்க ஐயா. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இப்ப தமிழ்ல பெரும்பாலும் விகுதி பெற்றுதான் சொற்கள் வரும். மலையாளத்துல விகுதிக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதுனால மலையாளத்துல அந்த வேறுபாடு கடைபிடிக்கப்படுதா ஐயா? இல்ல, நீங்க சொல்ற கோணம் இந்த சொல்லுக்கு தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார். அதனால இந்த அப்படின்னு சொன்னா எல்லா சொல்லுக்கும் அது மாதிரி வரணும். சரிங்க. இப்போ திருக்குறள்லயே எப்படி இது தோன்றிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த
இந்த சொல்லாட்சியிலே ஒரு இடியமேட்டிக் கிராமட்டிக்கல் சென்ஸ் அதுல உள்ள இருக்கு. சரி, இப்ப அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்புன்னு ஒரு குரல்ல அவர் தந்தார் அப்படிங்கிறது படற்கையில வருதுங்கய்யா. ஐயா, இது இந்த போன வகுப்புல நான் அதை பத்தி பேசியிருக்கேன். அவர் என்பது சுட்டு பெயர் அல்ல, அது சரி தலைவனை குறிக்கக்கூடிய பெயர், ஆகு பெயர், சுட்டு பெயர் அல்ல. சரி சரிங்க சரிங்க அதை பத்தி சரி. விரிவா பேசியிருக்கேன். நான் மறுபடியும் பேசுவேன் நான் அடுத்த வகுப்புல. சரிங்க, ரொம்ப நன்றி. திருக்குறள்ல வந்து அவர் என்பது சுட்டு பெயராகவே வரல. அந்த இடத்துல இன்பத்துப்பால்ல, மற்ற இடத்துல வருது. சரிங்க, நல்லது, நன்றிங்க. அடுத்த திருக்குறள் வர்ற போது நாம் பேசுவோம். அவரவர் தக்கார் தகவல் என்பது அவரவர்ங்கிறதுல சுட்டு பெயர். சரிங்க சரிங்க. அதை நான் போன வகுப்புல நான் பூராமே லிஸ்ட் பண்ணேங்க. வந்து முதல் சொல்லி பேசினேன். நான் மறுபடியும் பேசுறேன். நீங்க போன வகுப்பு வரலையோ? போன வகுப்பு வரலங்கய்யா. சரி, அப்ப எச்சம்ங்கிறது அந்த மேனிலை சொல் இந்த இடத்துல இப்ப நீங்க காட்டின குரல்ல வந்து சந்ததியர்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும்ன்றீங்களா? திருக்குறள்ல எல்லா இடத்துலயும் சந்ததியும் தான் வந்திருக்குது. ஆனா இசை என்னும் எச்சம்ங்கிற இடத்துல மட்டும்தான் அப்படி சொல்றாரு. அகராதிகள் எல்லாமே எச்சம் என்பதற்கு சந்ததியும் தான் பொருள் சொல்லிருக்கு. புகழ் என்ற பொருள் எங்கேயும் இல்லை அகராதிகள். முதுமொழி காஞ்சில இசையின் பெரியதோர் எச்சம் இல்லைன்னு வருதுங்கய்யா. அதான் நான் சொல்றேன். அதான் திருக்குறளே இருக்காது. சரிங்க சரிங்க. அதாவது திருக்குறளே இருக்கிறது. அப்படி நீங்க இசை என்பதற்கு எச்சம் என்பதற்கு இசை என்ற பொருள் உண்டு சொன்னால் அதை சேர்த்திருக்க வேண்டும். அதை நம்ம சேர்க்கல. சேர்க்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். சரிங்க. திருக்குறளே இருக்கிறது. அது மேல்நிலை பொருளாக எடுத்துக்கொள்றதா எப்படி, அல்லது அது வந்து இலக்கணம் சொல்லக்கூடிய பொருளாக எடுத்துக்கொள்றதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா அகராதியில அந்த பொருள் சேர்க்கப்படவில்லை. நன்றிங்க.